வணக்கம். இன்றைக்கு நான் இரவு நேர சாப்பாட்டுக்காக ரைஸ் தான் போட்டிருக்கிறேன். சம்பா அரிசி, அதோட பருப்பு பால் கறி வச்சிருக்கிறேன், அதோட முருங்கங்காயம் போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு நண்டு கறி ஒன்று வைக்க போகிறேன். இந்த மழை பெஞ்சோண்டே இருக்குது தொடர்ந்து. அதுக்கு ஒரு இரவு சாப்பாட்டுக்கும் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்காக ஒரு நண்டு கறி ஒன்று வைக்க போகிறேன். நண்டு நல்ல நீலக்கால் நண்டு தான் வாங்கியிருக்கிறேன். அதை வடிவாக துப்புரவாக்கி போட்டு கழுவிட்டு மஞ்சள் போட்டு வச்சிருக்கிறேன். இனித்தான் நான் அதை கறி வைக்க போகிறேன். அதைத்தான் நான் செய்முறை வீடியோவில் காட்ட போகிறேன். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி, பழப்புளி, பால், நல்லா கட்டி பால் எடுத்துருக்கிறேன். வாங்க நாங்கள் செய்முறை வீடியோக்குள்ளே போவோம். சூடாயிட்டு நான் இப்போ கொஞ்சம் எண்ணெயை விட்டுருக்கிறேன். நல்லா கொதிக்கட்டுக்கும். நல்லா கொதிக்கட்டுக்கும். இப்போ நான் பூண்டு சேர்க்குறேன். அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து போடுறேன். சேர்த்து இதை நல்லா வதங்க விட போகிறேன். போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விடுவோம். நல்லா வதங்கட்டுக்கும். எல்லாம் வதங்கிடுது. இப்போ நான் நண்டை சேர்க்க போகிறேன். நண்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விடுவோம். போட்டு இப்போ நான் இன்ஸ்டான் வெந்தயம் சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்குறேன். அதில் போடுவோம். அதையும் போட்டு நல்லா இருக்கா தேவையில்லை. வெந்தயம் கொஞ்சம் பாதாம் கட்டணும். இது வதங்கின பிறகு கொஞ்சம் பழப்புளி சேர்க்க போகிறேன்.
பழப்புளி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு பால் சேர்க்க போகிறேன். பழப்புளியில் நல்லா நன்கு கொதிக்குது. ஒரு கிளறி விட்டுட்டு பாலை சேர்ப்போம். நான் வந்து இது வந்து முதலாம் பால் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா கட்டிப்பா இப்போ நான் இதோட கொஞ்சம் இந்த பால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் சுடுதண்ணியும் கூட போடுறேன். சுடுதண்ணியும் விட்டுட்டு அவிய விட போகிறேன். மூடி விடுவேன். அப்போ நல்லா அவிஞ்சு வந்துடுது பாலில். இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். ஒரு கரண்டியால் போட்டிருக்கிறேன் உப்பு. அளவுகளை பாருங்க. போட்டுட்டு இனி வந்து கொஞ்சம் நேரத்தால் இதை வந்து இதுக்குள்ளே தூளை சேர்க்கலாம். நல்லா பால் அவிஞ்சு வந்துட்டு தானே இனி தூள் சேர்ப்போம். இப்போவே நல்ல ஒரு வாசம் மட்டும் அடிக்குது. நான் 3 கரண்டி தூள் சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி தூள் சேர்க்கலாம். தூள் சேர்த்துட்டு நான் கொஞ்சம் ஒருக்கா பிரட்டி விட்டுட்டு இப்போ நான் வந்து அதை மூடி விட போகிறேன். நல்லா தூள் வந்து பாலோட சேர்ந்து நல்லா அவிஞ்சு நல்லா பிரண்டு வரணும். அதுக்கு நாம் வந்து முதல் நல்ல வடிவாக மூடி விடணும். இப்போ நான் மூடி விட போகிறேன். கறி ரெடி. ஒரு சுவையான நண்டு கறி ரெடி. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் தூவிட்டு இனி நான் வந்து சர்வ் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகலாம். நல்லா பிரண்டு வந்துட்டுது நண்டு கறி பாருங்க. நல்லா பிரண்டு வந்துட்டு வேணுமெண்டா இதை விட இன்னும் வத்த விடலாம். இல்லாட்டி இப்படி எடுத்துட்டு விடலாம். நண்டு கறி கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி பருவமாக எடுத்துருக்கிறேன். நீங்கள் பிரட்டி இந்த மாதிரி இருந்தாலும் வைக்கலாம். இப்போ நான் வந்து இதை ரக்க போகிறேன். நண்டு கறி ரெடி. நான் இப்போ அதை அவங்களுக்கு சாப்பிட போகிறேன். இனித்தான் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போடுவோம். நல்லா சூடாக இருக்குது நண்டு கறி. இது கொஞ்சம் நான் பருப்பு கறியும் விட்டு சாப்பிட போகிறேன். நல்ல நண்டு, நல்ல சதை பிடிப்பான நண்டு வந்து அந்த வடிவாக சாப்பிட போகிறேன். நல்லா இருக்கு. நீங்களும் இப்படி ஒரு நண்டு கறியை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.